அப்போ இந்த கச்சை பற்றி நம்மளுக்கு இந்த விவசாயம் அழிகிறத பற்றி ஓரளவு புரியலை. ஆனால் இப்போ ஊருக்கு அண்ணன் வந்து கண்ணண்ணன் வந்து ஒட்டுக்க கையில் இப்போ நாங்கள் கொஞ்சம் விவரமாகவும் இருக்கோம். இனிமே வந்து நாட்டையும் நம்ம காப்பாற்றணும், எங்களையும் காப்பாற்றிக்கணும். யார் நம்மளுக்கு எப்படி செய்வாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் ஏமாந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு நாங்கள் போயிட்டோம். இப்போ ஒரே கொள்கை வந்து சீமானண்ணனை ஜெயிக்க வைக்கணும், நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், நம்ம கண்ணண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. எங்கள் தெரு 203 ஓட்டு இருக்குது. பொம்பளை 50 பேர் நாங்கள் சேர்த்து நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவோம். முடியாது. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 95,000 வாக்குகள் இருக்காங்க முத்திரையர்கள். ஆனால் இத்தனை முறை ஆண்டுகளுக்கு இந்த முத்திரையர் வச்சு தான் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகினாங்க, எம்பி ஆகினாங்க. ஆனால் இதை வந்து மாற்ற வேண்டும், சமுதாய மக்கள் வளர வேண்டும். நான் ஜாதியை பற்றி நான் பேசலை. கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், அனைத்து இவர்களுக்கும் செய்ய வேண்டும். விவசாயம் ரொம்ப ரொம்ப நலிவினை அறிவித்து இந்த முறை கண்டிப்பாக கண்ணை வந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. எதுவுமே இல்லைங்க. சாலை வசதி இல்லை, குண்டு குழியுமா இருக்குது, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. இப்போ இங்கே பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போனால் கூட ஒரு அவசர சிகிச்சைனா டக்குன்னு இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் தஞ்சாவூர் போங்க அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வசதி கூட இங்கே இல்லைங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேங்கண்ணா. ஏன்னா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேண்ணா, சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். இவனா எனக்கு போய் புல்லரிக்குது. அப்படி ஒரு மாற்றங்க கண்டிப்பாக வரும். அண்ணன் வந்து வெற்றி பெற்றாருன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நம்புகிறேங்க.